ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படை படிக்க கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி அந்த வரலாறுகள்ல வந்து இத்தனை சாபங்கள் படிக்குது. அப்ப அந்த பழங்கால இதிகாசங்கள்ல ஏதாவது சந்தோஷத்தை பத்தி அதிகம் சொல்றாங்களா அல்லது சாபத்தை பத்தி அதிகம் சொல்றாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள கட்டாயம் சாபத்தை பத்தி தான் அதிகம் சொல்றாங்க. அப்ப சாபங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி இது எப்படி ஜோதிடத்துல சாபங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ அதுபோல இதிகாசங்கள் புராணங்களிலையும் சாபங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு இதன் வழியில நாம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தோஷங்கள் சாபங்கள் வந்து பாவக ரீதியாகவும் பார்த்தோம். 12 பாவகத்துல எப்படி இருந்தா அந்த 12 பாவகத்தை தோஷம் கொடுக்கும். அது கூட காலசர்ப்ப தோஷம், பிரம்மகத்தி தோஷம், குருசனி சேர்க்க பிரம்மகத்தி தோஷம், மாந்தி தோஷம், சனி மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான மாந்தி, பித்ரு தோஷம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், முடக்கு தோஷம், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோஷங்கள் வந்து பாவகத்தை தாண்டி தோஷத்தை நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறையில் படிச்சிருக்கிறோம். சரி, அது மட்டும் தாங்களா அப்படின்னா அது மட்டும் இல்லாத ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடத்துல பாவகரங்களை கூட்டு இருந்தால் அதுவும் தோஷம்தான். பாதகாதிபதி நிற்க இடமும் தோஷம்தான், பாதக ஸ்தானமும் தோஷம்தான். பாவகரங்களின் சேர்க்கை இருந்தால் அதுவும் தோஷம்தான். மாந்தி நிற்கிற வீடும் தோஷம்தான். அது மாதிரி தோஷங்க ராகு பாவகங்களோடு சேர்ந்து இருந்தால் தோஷம்தான். வக்கர கிரகம், நீச்ச கிரகம், இது மாதிரி தோஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கை ரீதியாகவும் தோஷங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஜோதிட ரீதியாகவும் ஜோதிடத்தில் கிரக ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் தோஷத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கிறோம். சரிங்க, இந்த தோஷம் நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்னு நமக்கு ஜோதிடத்துறை என்ன சொல்லுது? ஏன் தோஷம் உருவாகுது? ஒரு மனிதன் பாவ கர்மாக்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம். சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு 3 டைப்ல படிச்சுக்கிறோங்க. நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களை அடிப்படையாக வச்சு தான் சஞ்சித கர்மா வருது. இது வந்து குழந்தை பிறக்கக்குள்ளேயே நம்ம ஜீனோட கலந்து வந்துடும். இதை நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம். இதனால தான் வந்து நம்ம மனம் நம்ம எந்த கஷ்டமும் யாருக்கும் கொடுக்கல, எந்த பாவமும் யாருக்கும் செய்யல, ஆனால் நமக்கு கெடுதலே நடக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட வரவங்க போலவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சித கர்மா வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது பரிகாரத்தை சொல்லி அனுப்புவோம். பிராத்த கர்மா அப்படின்னா நம்ம உடம்பு உருவெடுத்த மரபு, நாம் வாழுங்காலத்தில் நன்மை தன்மை செய்கிறோம், இதனால நம்ம பிராத்த கர்மா உருவாகுது. ஆகாமிய கர்மா வந்து புற நிகழ்ச்சிகளை மயங்கி, இச்சைக்கு மயங்கி, நமது மனம், மொழி, செயலால் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தவறான செயல்களில் ஏற்படக்கூடியதான்